Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths inside syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.6 பார்க்க போறோம். Integrate the functions. Question number 5. X into log 2x. Okay, first step சொல்லுங்க. Let I which is equal to integral x log 2x dx. அதாவது with respect to x கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை நாம இன்டகிரேட் பண்ண போறோம். சரியா? இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படினா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படினா இங்க log 2x இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம u ன்னு எடுத்துக்க போறோம் and x dx நாம வந்து என்ன பண்ண போறோம்? dv அப்படினு எடுத்துக்க போறோம். சரியா? மாற்றி எடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் log 2x வந்து dv அதாவது log 2x dx dv அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ண முடியாது. சரியா? ஸோ இன்டகிரேட் பண்ண முடியாமல் ஸ்டக்காகி நின்னோட எப்படி போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே டைம் வேஸ்ட் ஆகிடும். சரியா? அது மாதிரி பண்ணாதீங்க. எப்போயுமே இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாகில் இருக்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் யூன்னு எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள் u which is equal to log 2x and dv which is equal to என்னது x dx. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். u அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x நாம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? du by dx which is equal to இங்கே ஃபார்முலா சொல்லுங்க d by dx of log x which is equal to என்னது 1 by x. கரெக்டாப்பா? அப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 2x இருக்குது. அப்போ 1 by 2xன்னு வரும். அதோட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? தென் 2xை மறுபடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன பண்ணணும்? இங்கே இன்டூவில் எழுதணும். சரியா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2 இங்கே இருக்குது. அது வந்து எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது கான்ஸ்டன்ட். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கணும். அண்ட் தென் எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும் இல்லையா? d by dx of x which is equal to 1. ஓகேவா? இப்போ என்ன ஆடுவீங்க? உங்களுக்கு வந்து 2 into 1 2. ஸோ 1 into 2 2. 2 by 2x அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து இந்த 2 2வும் கட் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1 by xன்னு கிடைக்கும். சரியா? இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்படி வச்சுக்கலாம்னா இங்கே log 2xோ இல்லை log 7xோ 8xோ எது வேணா இருக்கட்டும். சரியா? log 25xஆ கூட இருக்கட்டும். அப்படி இருந்தால் அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x தான் அதோட ஆன்சர். சரியா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த log 2xன்னு இருக்குது. நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by xன்னு வருது இல்லையா? அதே மாதிரி இங்கே log 27x log 25x log 100x இருந்தாலும் அதோட ஆன்சர் என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x தான் வரும். ஸோ இது எப்போயுமே ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கிளியராப்பா இது? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? du by dx. நமக்கு தேவை du. அப்போ du which is equal to 1 by x into dx. இங்கே பையில் இருக்க dx சரி எப்படி வரும்? இன்டூவில் வந்துடும். சரியா? இப்போ du which is equal to 1 by x into dx. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் dv which is equal to x dx இல்லையா? இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணோம் ரெண்டு சைடும். இப்போ என்ன ஆகும்? இன்டகிரல் dv which is equal to integral x dx அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஃபார்முலா சொல்லுங்கள். You know that integral dx which is equal to x plus c and integral x power n dx which is equal to என்னது? x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? அது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? integral dv dxக்கு பதிலாக dv இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு? இங்கே x வர மாதிரி இங்கே நமக்கு v வரும். சரியா? v which is equal to இங்கே வந்து பவரில் உங்களுக்கு 1 இருக்கதா அர்த்தம். x power 1 அப்படின்னு இருக்கதா அர்த்தம். அப்போ என்ன வரும்? x power 1 plus 1 2 ஆகிடுமா? by 1 plus 1 2 ஆகிடும். இங்கே ப்ளஸ் சி நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஃபுல்லாக இன்டகிரேஷனை முடிச்சுட்டு கடைசியாக இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சின்னு எழுதினா போதும். சரியா? புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ சொல்லுங்கள். யூஸிங் தி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. சரியா? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? இன்டகிரல் u dv which is equal to integral சாரிப்பா
இன்டெக்ரல் udv which is equal to uv minus integral vdu. சரியா? ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, கன்ஃபியூஷனில் தப்பாக எழுதிடாதீங்க. சரியா? இன்டெக்ரல் udv which is equal to uv minus integral vdu. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ சொல்லுங்கள், I which is equal to நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் x log 2x dx. சரியா? இதான் இன்டெக்ரல் udv which is equal to, இப்போ இந்த ஃபார்மில் நம்ம எழுதணும். u என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், log 2x தான் uன்னு எடுத்திருக்கோம். சரியா? அப்போ log 2x தான் u, v என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x²/2 மைனஸ் மறுபடியும் இன்டெக்ரல் என்ன பண்ணணும், v தான் எழுதணும். அப்போ x²/2 இன்ட்டு du என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/x into dxன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1/x into dx. ஓகேவா? கிளியராப்பா இது? ஓகே, இப்போ சொல்லுங்கள், which is equal to x²/2 முன்னாடி எழுதிக்கலாம், x²/2 into log 2x மைனஸ் இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த எக்ஸையும் இந்த ஸ்கொயர்டையும் கட் பண்ணிடலாம். சரியா? அப்போ என்ன இருக்கும், நமக்கு இந்த 1/2ன்றது கான்ஸ்டன்ட் வெள்ளத்துக்கு போட்டோம் அப்படின்னா இன்டெக்ரல் x dx தான் இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், இங்கே x²/2 இன்ட்டு log x அப்படியே எழுதிக்கலாம். சரியா? மைனஸ் 1/2வையும் அப்படியே எழுதிக்கலாம். இதை மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ணி எழுதணும். ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்முலா எழுதிட்டோம். we know that integral x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? இங்கே பவரில் என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்போது x²/2 அப்படின்னு வரும் நமக்கு, இல்லையா? ப்ளஸ் சி. இது எப்படி எழுதலாம், x²/2 log 2x மைனஸ் 1/4 இல்லை x²/4. சரியா? 1 into x² x² by 2 into 2 4 plus c அப்படின்னு எழுதலாம். இதுதான் நம்மளுடைய I. ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?